எல்லா புகழும் எல்லா பெருமையும் இறைவன் ஒருவனுக்கு தான் அப்படிங்கறத நம்ம சாட்சியமா வாழ்க்கை அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நன்மையும் தீமையும் கலந்துருக்க மாட்டேன். ஒண்ணு நன்மை மகிழ்ச்சி இருக்குது, அல்லது தீமை மகிழ்ச்சி இருக்குது. வாழ்க்கையில பெரும்பதி மாறி மாறி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அப்போ நம்ம நல்ல பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு நன்மையில் நிறைச்சிருக்கு, எனக்கு இப்ப எந்த கவலையும் கிடையாது, எந்த பயம் கிடையாது, ரொம்ப அமைதியாக வச்சிருக்கான், மற்றவங்களை பத்தி எந்த குற்றங்களும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு மனநிலை அப்படி இல்லாம இல்ல. அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனே இந்த சுகத்தை உணர்ந்து அதிகரிக்கணுமே, இந்த சுகம் வாழ வைக்கும் காரணம் அதிகம், இந்த அமைதி இந்த சமாதானம் அதிகரிக்கணும், யாரை பத்தி குற்றம் இல்லாம வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நாளை வாழ்க்கை பத்தி கவலையும் பயமா வச்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம உணரும் போது அதுக்கு நன்றியோட அவன் திருப்பி ஒப்படைக்கும் போது அதற்கான விளைச்சல வாழ வைப்பான் அடுத்த ஸ்டேஜ். அப்படி இல்லைன்னா ஒரு தீமையில் இருக்கும், ஒரு சில கவலைகள், சில மறுபடியும் சின்ன சின்ன குழப்பங்கள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லது மற்றவங்களை பத்தி சில குற்றங்கள் அப்பப்போ மனசுக்குள்ள தோணிட்டு சொன்னா, இது வேண்டாம் இறைவனே, என்னையும் மன்னிச்சுட்டு அவங்கள யாரை பத்தி நமக்கு அந்த சங்கடங்கள் அப்பப்ப நினைவுக்கு வருதோ அது யாருக்கும் வராம இல்ல. ஆனா முன்னைக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல, ஆனா இப்ப இருக்குது விதாச்சாரம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னைய விட இப்ப பரவாயில்ல, ஆனா இப்ப அடுத்த நிலைக்கு போகும்போது இது நமக்கு வேண்டாமே, அந்த எண்ணங்கள் வரும்பொழுதே வேண்டாம் வேண்டாம் கேட்டு போயிட்டோம்னு சொன்னாங்க. இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்ந்து வேண்டான்னு கேட்கறதா வேண்டுதல். இந்த அவங்கள பத்தி தப்பா எனக்கு வேண்டாம், தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, யூகத்துல போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரடியாவே அவங்க கோவப்பட்டாங்க, நீ வார்த்தை விட்டாங்களா கூட அதையும் நான் மன்னிக்க விரும்புறேன், பொருள் சேர்த்து சமாளித்து விரும்புறேன். அப்படி நம்ம அப்பப்போ வந்துருது. இப்ப தெரிஞ்சப்போ 2 நாளைக்கு கிளியரா போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் நாளைக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பழைய மாதிரி கொஞ்சம் நம்ம இருக்கக்கூடிய குணங்கள் அல்லது மற்றவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு, மறுபடியும் யாருடைய குற்றங்களை மனசில் தேக்கமாயிட வேண்டாம். அது எல்லாமே புண்ணியத்து சம்பளத்துக்கு அழகான வழியா இருக்கு நமக்கு. ஏன்னா பொறுத்து சேர்த்து மன்னிக்கிறது புண்ணியத்தை சேரக்கூடிய பாதையா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் பொறுத்து சேர்த்து மன்னிக்க விரும்புறேன், சமாளித்து விரும்புறேன், அதுக்கான வழி அமைஞ்சிருக்கு.